எம்ஜிஆர் அவர்கள் பிறர் கஷ்டப்படுவதை காண சகிக்காதவர். அவர் கண் முன்னால் யாரும் துன்பப்படுவதை பார்த்தால் அவர்கள் கேட்காவிட்டாலும் உடனடியாக உதவி செய்வார் எம்ஜிஆர் அவர்கள். தமிழக முதல்வராக எம்ஜிஆர் அவர்கள் இருந்தபோது 1980ஆம் ஆண்டு ஜனவரி மாதம் கர்நாடகாவில் குண்டுராவ் அவர்கள் முதல்வரானார். குண்டுராவ் அவர்கள் எம்ஜிஆர் அவர்களின் தீவிர ரசிகர் என்றே தன்னை அறிவித்துக் கொண்டவர். பெங்களூரில் உள்ள தன் வீட்டுக்கு எம்ஜிஆர் அவர்கள் வர வேண்டும் என்று எம்ஜிஆர் அவர்களை அழைத்து கொண்டே இருந்தார் குண்டுராவ் அவர்கள். ஒருமுறை குண்டுராவ் அவர்களின் பிறந்தநாள் என்று பெங்களூருக்கு சென்று அவரை வாழ்த்த எம்ஜிஆர் அவர்கள் முடிவு செய்தார். அதற்காக தனது TMX 4777 எண் கொண்ட அம்பாசிடர் காரில் மனைவி ஜானகி அம்மையார் மற்றும் ஜானகி அம்மாளின் சகோதரர் மகள் லதா ஆகியோருடன் ஒரு நாள் மதியம் பெங்களூருக்கு எம்ஜிஆர் அவர்கள் புறப்பட்டார். பின்னால் ஒரு வேனில் எம்ஜிஆர் அவர்களின் உதவியாளர்கள் சென்றனர். பெங்களூர் சென்று அங்குள்ள வெஸ்ட் எண்ட் ஹோட்டலில் இரவு தங்கிவிட்டு மறுநாள் காலை 9 மணிக்கு குண்டுராவ் அவர்களின் வீட்டுக்கு எம்ஜிஆர் அவர்கள் சென்றார். குண்டுராவ் அவர்களுக்கு பரிசளித்து வாழ்த்தினார். எம்ஜிஆர் அவர்களின் காலில் விழுந்து ஆசி பெற்றார் குண்டுராவ் அவர்கள். எம்ஜிஆர் அவர்களுக்கும் உடன் வந்தவர்களுக்கும் விருந்தளிக்கப்பட்டது. சாப்பிட்டுவிட்டு காரில் எம்ஜிஆர் அவர்கள் சென்னைக்கு புறப்பட்டார். இப்போது போலவே அப்போதும் சுட்டெரிக்கும் கோடை காலம். உச்சி வெயில் நேரத்தில் எம்ஜிஆர் அவர்களின் கார் ஒசூர் அருகே வந்து கொண்டிருந்த போது சாலை ஓரத்தில் ஒரு மூதாட்டியும் 10 வயது சிறுமியும் தலையில் பெரிய புல்கட்டை சுமந்தவாறு காலில் செருப்பு இல்லாமல் வெயிலில் தவித்தனர். 10 தப்படி ஓட்டை நடையமாக செல்வதும் பிறகு வெயிலுக்காக ஓரமாக ஒதுங்கி நின்று மீண்டும் நடப்பதுமாக இருந்தனர் அந்த மூதாட்டியும் அந்த சிறுமியும். அவர்களை தூரத்தில் வரும்போதே காரிலிருந்து எம்ஜிஆர் அவர்கள் கவனித்து விட்டார். அவர்கள் அருகில் கார் வந்ததும் டிரைவரை காரை நிறுத்த சொன்னார் எம்ஜிஆர் அவர்கள். முன் சீட்டில் அமர்ந்திருந்த தனது உதவியாளரை அழைத்து அந்த மூதாட்டியை விசாரித்து வர சொன்னார் எம்ஜிஆர் அவர்கள். காரிலிருந்து இறங்கி விசாரித்த உதவியாளரிடம் அந்த மூதாட்டி, தூரத்திலிருந்து புல்லை அறுத்து கட்டி தலையில் சுமந்து போய் விற்றால் தலை சுமைக்கு ₹1 கிடைக்கும். வெயிலுக்கு கால் சுடுது ஐயா, அதான் நின்று நின்று செல்கிறோம் என்றார் அந்த மூதாட்டி. அவர் கூறியதை எம்ஜிஆர் அவர்களிடம் உதவியாளர் தெரிவித்தார். இதை கேட்ட எம்ஜிஆர் அவர்கள் காரிலிருந்த ஜானகி அம்மையார், அவரது உறவினர் லதா ஆகியோர் அணிந்திருந்த செருப்புகளை கலற்ற சொன்னார். அதோடு தன் பையில் இருந்த கணிசமான பணத்தையும் உதவியாளரிடம் கொடுத்து மூதாட்டியிடமும் சிறுமியிடமும் கொடுக்க சொன்னார் எம்ஜிஆர் அவர்கள். அதை பெற்றுக்கொண்ட மூதாட்டிக்கு ஒன்றும் புரியவில்லை. அப்போது காரின் கருப்பு கண்ணாடியை இறக்கிவிட்டு மூதாட்டியை எம்ஜிஆர் அவர்கள் வணங்கினார். எம்ஜிஆர் அவர்களை பார்த்த பிறகுதான் தனக்கு உதவி செய்தது எம்ஜிஆர் அவர்கள் என்றே அந்த மூதாட்டிக்கு தெரிந்தது. எம்ஜிஆர் அவர்களை பிரமித்து மூதாட்டியும் சிறுமியும் பார்த்து கொண்டிருக்க சிரித்தபடியே எம்ஜிஆர் அவர்கள் புறப்பட்டார்.